ஏழைக்கு தகுந்த எல் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கேளுங்க சாமி பார்க்கலாம். அருமையான விளக்கம், பெருமையான விளக்கம், யாருமே சொல்லாத விளக்கம். அதனாலதான் பதவி உயரும் போது பணிவு தேவைன்னா ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பானா தானா வீணா. பசியோட இருந்தால்தான் பதவி கிடைக்கும்னா முதல் எழுத்து பானா. அதே நேரத்துல தனிமையா இருந்து சிந்திக்கக்கூடியவன் தனிமை, அதுக்கு தானா. விழித்திருக்கணும், என்னைக்குமே விழித்து கொண்டே இருக்கணுமா ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு, அதுக்கு கடைசி எழுத்து வீணா. ஆனா அந்த பதவிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பணிவு தேவை. ஆனா நீங்க ரொம்ப பணிகிறத பார்த்தாலும் ஒரு காரணம் இல்லாம பணிய மாட்டீங்கள. அதே சமயத்துல அழகா சொன்னீங்க, நதிகளை பத்தி அது இங்க இங்க விழுந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. உலகத்தினுடைய கணக்கு அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லிக்கிட்டு போலாம். சுருக்கமா நான் இப்ப வர்றேன். துருவனாகப்பட்டவன் சின்ன பிள்ளை, அழகா சொன்னீங்க. அந்த துருவனாகப்பட்டவன் சின்ன பிள்ளை என்ன செஞ்சான்? இங்க இருந்து போய் கடவுளோட இடத்துல வந்து தாயம்மன் தந்தை மடியில உட்கார முடியலங்கிறதுக்காக துருவ நட்சத்திரமா மாறினான். அதே நேரத்துல சொன்னது யாரு? நாரதர் தான் உபதேசம் பண்ணது. சிவனை வணங்கினானா மகாவிஷ்ணு வணங்கினானா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவா? ஆமா. நிஜமாவா? நிஜமாதான். அப்படியா? சரி இருக்கட்டும், நீ படிச்சது அப்படி இருக்க. நீ படிச்சதுன்னா அப்ப நான் போய் பேசுறேன்னு கேட்டா பிரகலாதன் சின்ன பிள்ளைதான். துருவன் நட்சத்திரம் அப்படின்னாலே துருவன் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தமே வந்து வேற. அது மாதிரி அது இருந்துட்டு போகுது. ஏன்னா உபதேசம் பண்ணவேன்னா கதை வந்து இன்னொரு உள்பட்டது. அது இருந்துட்டு போகுது அப்படின்னா நான் நம்ம பொய் சொல்ற மாதிரி நீங்க பூஜை பண்ணுற மாதிரி பேசுறீங்க. சிவனை தான் வணங்கினானே தவிர மகாவிஷ்ணு கிடையாது. நிஜமா பொய்யா நிரூபிங்க. உண்மையை நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கும்னா அது இருந்துட்டு போட்டு அப்படிதான் பூசி மொழிகிறீங்க. அப்ப ஏமா நான் பொய் சொன்ன மாதிரி என்னை நீங்க காமிச்சு கொடுக்காம பூசி மொழி கொண்டு போற மாதிரியே. துருவன் யாரை வணங்கினான்? துருவனோட யாரு? நீங்க படிச்சத சொல்லுங்க, பாத்துக்குவோம். அப்படியே வாழைப்பழத்தை ஊசியத்தை சரிப்போ அப்படி விட்டு கொடுத்து போற மாதிரி. என் பாணியே அப்படித்தான், தூக்குற மாதிரி தூக்குவேன், திடீர்னு தூக்கி போட்டு உடைச்சு விட்டு நானும் தூக்குறாங்க சந்தோஷப்பட தூக்கி போட்டு உடைக்காது வருத்தப்பட மாட்டேன். ஒரே மாதிரி போயிட்டு பம்புக்கும் போறது கிடையாது, போன சண்டையே வந்ததே. எனக்கு சண்டை என்பது சக்கரை பொங்கல் மாதிரி, ஆனா அதிகமா சாப்பிட மாட்டேன். நாங்க வந்து எப்படின்னு கேட்டா அதிரடி படைக்க அதிரடி படம் மாதிரி. சமயத்துல வந்து எப்படின்னா அமைதி படைக்க அமைதி பட, அதிரடி படைக்க அதிரடி பட, சமயத்துல தற்கொலை படம் மாதிரி மாறிடும். தற்கொலை திருப்பி உசுரோட வர மாட்டீங்களா? யாரு? நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கணும். நாங்க நினைச்சா கீழே போனா மேல வருவோம், மேல போனா கீழே வருவோம். ஆனா நீங்க கீழே போனா மேல வர முடியாது. சரி, உங்களுடைய கணக்கு வேற, என் கணக்கு வேற. ஏன் நீங்க பணிவா போறீங்கிறத நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, வில்லு வளையுதுன்னா அடுத்து அம்பு வேகமா பாய போகுதுன்னு அர்த்தம். ஆட்டுக்கடா பின்னால போகுதுன்னா முன்னால வந்து சீக்கிரம் முட்டை போகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல புலி வந்து பதுங்குதுன்னா அடுத்து பாய போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்க பதுங்கி பேசினாலும் உங்கள்கிட்ட அறிவு இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். சுட்டி காமிச்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரினா வாழைப்பழத்துக்கு ஊசிக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? வேணா நான் கவி சொல்றேன். சொன்னது நீங்க இல்லம்மா. வாழைப்பழத்தை ஊசி நான் சொல்ல கிடையாது. வாழைப்பழத்துக்கு கவி இருக்கா இல்லையா? ஊசிக்கு கவி இருக்கா இல்லையா? இருக்கு. அது அப்படியே என்னுடைய பாணி என்னன்னு கேட்டேன்னா அப்படியே வச்சுக்கிட்டே போறேன். இதை நீ சொல்லிட்டே ஆகணும்னு கேட்டேன்னா அதுதான் தவறு, சிக்கல், வீண்வாதான், சண்டை, அப்புறம் நடிக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள். அதனாலதான் எப்படி எப்படி யாராருங்கிறத நடிக்க மாட்டேன் வெளியே போட மாட்டேன். கொம்பா இருக்கு. ஆமா, கொம்பு உள்ளவனா பெரிய ஆள் கிடையாது. நடிக்க மாட்டேன் கொம்பையும் வச்சு நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் சொல்றோட போய் பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்க. அப்படியா? நான் யாரையும் எழுதி போட மாட்டேன். நீங்க எப்படி? அப்படிதான் நானு என்னைய பார்த்து நான் பயப்படுவேன், நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். அப்படியா குத்தி குடிச்சு கொண்டு போட்டு போறீங்க கேட்டா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் தைரியம் உனக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா இருந்தவன் பூரா சாதிச்சிருக்கான், பெரிய பெரிய ஆளையே கூட. ஏன்னு கேட்டா சின்ன பிள்ளையா இருந்தான் பிரகலாதன். அப்பேற்பட்ட பிரகலாதன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட அறிவோ நாராய நாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நான் போய் லீலாவதியினுடைய சிசுவில சொன்ன காரணத்தினாலதான் பக்தனா பிறந்து அன்னைக்கு தன்னுடைய தந்தை இரணியனை அழிக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நரசிம்ம அவதாரமாகப்பட்டத இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு ஏற்படுத்தினான்னா காரணம் என்ன? அவன் ஒரு சின்ன பிள்ளைதான். நீங்க சொன்னாங்கல்ல திருவன், திருவன் ஒரு சின்ன பிள்ளைதான். அதே நேரத்துல அபிமன்யு என சொல்லக்கூடியவன் தான் இந்த மகாபாரதத்துல யாரும் உடைக்க முடியாத வியூகத்தை உடைக்க தெரியும். அப்படி உடைச்சு காமிச்சவன் யாருன்னா அவனும் ஒரு சின்ன பிள்ளைதான். இந்த சூரியனே வந்து கனி நினைச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போது தாய் வந்து கனி பறிக்க போயிருக்காளே, சூரியன் அப்படியே எழுப்பி வரக்கூடிய நேரத்துல சிகப்பா தெரியுது. இதுவும் ஒரு கனின்னு சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துலதான் ஆஞ்சநேயன் போய் அன்னைக்கு போய் கனியை பிடிச்சான். இது அப்படி கனியை பிடிச்சான் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சூரியனே வந்து அன்னைக்கு வந்து சூரியன் பாட்டினான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? சூரியன் பிடிச்சானா? ஆமா, சூரியங்கிற கனியா ஆஞ்சநேய பெருமான் பிடிச்சானா? சூரியன்கிறவன் வந்து உதிச்சு வரக்கூடிய நேரத்துல கனி மாதிரி தெரிஞ்சதுனால போய் பிடிச்சானா? ஆமா, அதான் கதை. சரி, ஏன் இல்லைங்கிறியா? இப்ப நீ என்னமோ ஏத்துற மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பூசி மொழிகிட்டு நீ ஏன் போற? இது வீண் விவாதம் பண்றதுக்காக நம்ம வரல. நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், உன்னுடைய விவரம் என்ன, என்னுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பவர்கள் வந்து திருப்பு கூறணும். பேசி முடிக்க புரட்டாசிக்கலாம் பின்னாடி வரும்ல. வரணும், நீ வந்தா தானே நல்லா இருக்கும். வரணும் தானே நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டு பேரும் எப்படின்னு கேட்டா தராசு தட்டு மாதிரி. இப்ப நான் பேசும்போது பாருங்கிற தட்டு என் பக்கம் இறங்கணும்.
நீங்க பேசும்போது இப்போ உங்க தட்டு பாருங்கிற தட்டு, பேசும்போது உங்க தட்டு இருக்கல பாருங்கிற தட்டு, அது உங்க பக்கம் இறங்கணும். ஆனா இந்த தராசு தட்டுல நடுவுல இருக்கக்கூடிய முள்ளு யாருன்னு கேட்டா இந்த அறிவாளிகள். அந்த முள்ளு வந்து உங்க பக்கம் சாயுதா இல்ல கடைசியில ஏன் பக்கம் சாயுதா இல்ல நடு நிலைமையில நிக்குதா அப்படிங்கறத கடைசியில தானமா தெரியும். அதனாலதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்க அறிவாளிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றேன். ஏன்னு கேட்டா உலகத்துல பார்க்க போனோம்னா ஒரு பெரிய அரச சபையில அரசர் கேட்டாரு, மந்திரியை கூப்பிட்டு கேட்டாரு, ஏப்பா கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், 3 கேள்வியை கேட்டேன். அப்ப வந்து இந்த மந்திரிக்கு வந்து எதுவுமே தெரியல. என்னடா இது சிக்கலான கேள்வியா இருக்கு, கடவுள் எங்க இருக்காருன்னா நான் கூட்டி கொண்டாந்து காமிக்க முடியும், நாளைக்குள்ள பதில் சொல்லணும், இல்லைன்னா தலையை சிறை எடுத்துருவேன்ட்டாரு, சிரசேதம் பண்ணிடுவேன்ட்டாரு. கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார், இது 3க்கும் விளக்கம் சொல்லணும்னு மந்திரி கிட்ட கேட்டேன். மந்திரி கிட்ட கேட்டவனா மந்திரி போய் வீட்டுல அழுக ஆரம்பிச்சுட்டாரு, புலம்பிட்டாரு, இவருக்கு தெரியல. அப்பத்தான் அந்த சின்ன பிள்ளையா இருந்தது அவருடைய பேத்தி கூப்பிட்டு, தாத்தா எதுக்கு அழுகிறீன்னு. இந்த மாதிரி அரசர் பார்த்து கேட்டிருக்காருமா, கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஆள் இதுக்கு போய் நான் என்ன விளக்கம் சொல்ல முடியும்னு சொல்லும் போது இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு, தாத்தா கவலைப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க, நான் போய் இதுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னுச்சு. நீ எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அரச சபைக்கு இங்க இருந்து போனுச்சு. போற உடனே அந்த அரசன் என்ன செஞ்சாரு, என்னம்மா நீ வந்திருக்கீ, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அரசன் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்க கேட்டது சாதாரண கேள்வி, அது எங்க தாத்தாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானே சொல்லிடுவேங்க. என்ன நீ சொல்ல போற, நான் என்ன கேட்டேன், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி, நீங்க சின்ன பிள்ளை பாவம், உனக்கு என்ன தெரியும், அடிய தெரியுமா நுனிய தெரியுமா, யார் சொன்னா சாமி? அந்த சின்ன பிள்ளைய பார்த்து அந்த அரசர் நினைக்கிறாரு, ஆமா பாவம், நீ உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, உனக்கிட்ட போய் நான் கேட்கலாமா கேள்வி, நான் கேட்க வேண்டிய ஆட்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் சொன்னார். அப்ப சின்ன பிள்ளை, நீங்க கேளுங்க அரசர், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்கேன், பதில் சொல்லுமா அப்படின்னு உடனே, அப்படியா பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னுச்சு. பாத்திரத்தை கொண்டு வந்து வச்ச உடனே இதை நிறைய பால் ஊத்துங்கன்னுச்சு. உடனே பாலை ஊத்திட்டாங்க. பாலை ஊத்துன உடனே இந்த அரசன்ட்ட கேட்டுச்சு, அரசே இந்த பாலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டுச்சு. பாலுக்குள்ள எல்லாமே இருக்கு, என்ன பாலை எடுத்தோம்னா அடுத்து தயிர் ஆகும், நெய் ஆகும், அது மோர் ஆகும், அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இப்படி சொன்ன ஜட போட ஆரம்பிச்சிருச்சு, பூ வச்சிட வேண்டியதான். அப்படி கொடுத்தா தான் அப்படி திரும்பி வர்றாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத, நீ வருத்தமே கிடையாது, நீ வரல கோயில் அள்ளி வச்சுட்டு போயிடாம. எனக்கு அந்த பழக்கமா இருக்கு, ஒருவேளை நீங்க அள்ளி வச்சிருப்பீங்க யாரு, அதனாலதான் குத்துது உங்களுக்கு அப்படின்னு எல்லாமே இந்த வெண்ணெய் முதல் கொண்டு அதுக்குள்ளதானே இருக்கு. ஆமா, அதனால இதுக்குள்ள இருக்கு அரசே, ஒரு பாலுக்குள்ள இது இத்தனையும் இருக்கு, உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அத்தனை அதுக்குள்ளதாமா இருக்கு. அந்த பாலுக்குள்ள எப்படி அத்தனை பொருளும் அடங்கி இருக்கிறதோ அது போல கடவுளாகப்பட்டவர் இந்த பாலுக்குள்ள எப்படி எல்லாம் கலந்திருக்கோ அது போல கடவுளாகப்பட்டவர் எல்லா இடத்திலையும் கலந்து இருக்கிறார் கடவுள்னு சொல்லி முதல் விளக்கம் இந்த புள்ள கொடுத்துச்சு. அப்ப இவர் கேட்டாரு, சரிம்மா கடவுள் எந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டுச்சு. இவர் கேட்டவன அந்த புள்ள சொன்னிச்சு, ஒரு தீபம் ஒண்ணு ஏத்துங்க அப்படின்னுச்சு. ஒரு தீபத்தாகப்பட்டதை அப்படி எரிய விட்டு ஏத்தி விட்டாங்க. ஏத்தவொடனே அந்த விளக்காகப்பட்டது அப்படி எரியும் போது இது எந்த பக்கம் பார்த்துக்கிட்ட அரசே வந்து எரியுது அப்படின்னு கேட்டவொடனே அரசர் சொன்னார், அது எல்லா பக்கமும் தானே தெரியும் அப்படின்னு. அது மாதிரிதான் கடவுள் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான்னு 2வது விளக்கம் கொடுத்துச்சு. 3வது, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்ன உடனே, ஆமா அப்படியா, கொஞ்ச நேரம் நான் அரசனா இருக்கேன், நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கன்னுச்சு. அப்படியா சரி அப்படின்னு இவர் இறங்கி வந்துட்டாரு. இந்த பொண்ணு போய் அரச சபையில உட்காந்துச்சு. அப்படி சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்தவொடனே, அரசுல ஏறி உட்கார்ந்தவொடனே ஒரு சில பேருக்கு வந்துடும்ல மண்டக்கணும், அந்த மாதிரி இவர் சிம்மாசனத்துல ஏறி இந்த குழந்தை உட்காந்துச்சுல்ல, உட்கார்ந்தவொடனே அப்பதான் சொன்னிச்சு, முதல்ல காவலாளிகளை கூப்பிட்டுச்சு, இந்த அரசனை பிடிச்சி முதல்ல சிறையில் அடங்கிருந்துச்சு. அரசனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நான் போய் சிறையில் அடையப்படுறதா, என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இதைத்தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். குப்பையை மேட்டை வந்து கோபுரமாக்குறாரு, கோபுரத்தை வந்து குப்பை மேடாக்குறாரு. அது போல இந்த உலகத்துல கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வர்றாரு, மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வர்றாரு. அது மாதிரி கடவுள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இதுதான் சொல்லி 3க்கு விளக்கம் கொடுத்துச்சுன்னா, காரணம் என்ன, பெரிய மனிதராக இருந்தாலும் இந்த அவருக்கு தெரியாதத இந்த சின்ன புள்ள விளக்கம் கொடுத்துச்சுன்னா, அது மாதிரி உங்கள்ட்ட விளக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய மனுஷனா இருந்தாலும் அறிவாளியா நான் கருதுறேன். ஏன் பாணி தான் உங்களுக்கு தெரியுமா, அப்படித்தானே நீங்க சொன்ன மாதிரி தான். ஈரத்துணியை போட்டு கழுத்து இருக்கிறது தெரியுமா, நான் ஈரத்துணியை போடுதான் கழுத்து நெரிச்சு போட்டு கோடி ஒரு சில பேர் திடீர்னு வெட்டி போடுவான், ஒரு சில பேர் திடீர்னு வெட்ட மாட்டான், அப்படி ஈரத்துணியை போட்டே கழுத்து அறுத்துக்கிட்டே இருப்பேன், அது வெளியில தெரியாது. அந்த மாதிரி என்னுடைய கதை தவறு நினைக்கப்படாது. அதே சின்ன பிள்ளையா இருந்தானே யார் அப்படின்னு கேட்டா, உலகத்துல பெரிய மனுஷன் கம்பன், ராமாயணத்தை எழுதினவர், உலகத்துல என்னென்னமோ சாதனை படைச்சவர் கம்பன். அப்பேற்பட்ட கம்பனே ஒரு சின்ன பையன் வந்து ஏமாத்துறான் இல்லையா. ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கம்பன் வந்து இங்க இருந்து போய்கிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் அப்பதான் கேட்டான், ஐயா உங்களை பார்த்தா பெரியவரா தெரியுது, நான் எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்டேன்.
ஏப்பா நீயே சின்ன பிள்ளை எனக்கிட்ட விளக்கம் என்னப்பா கேட்குற அப்படின்னு உடனே இல்லைங்க நான் மாடு வைக்கிறவன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே அப்படியா என்ன கேட்க போறா சொல்லு அப்படின்னாரு யார் இந்த பெரிய மனுஷன். அப்பதான் இந்த சின்ன பையன் என்ன தெரியுமா செஞ்சான், கையில குச்சி வச்சிருந்தான்ல மாடு வைக்கிற குச்சி, அந்த குச்சியை வச்சு அப்படி தரையில ஒரு கிறுக்கி என்ன கிறுக்கி கிறுக்கி யாரு தரையில கிறுக்கி இந்த குச்சி கிறுக்காக போறாரு. அது சொல்றாரு மறைமுகமா. நான் கிறுக்காக போறேன். அப்படி கையில வச்சிருக்க குச்சினால இந்த தரையில அப்படி ஒரு கிறுக்கு சரி கிறுக்கா. அப்ப அவன் கிறுக்கான்ல, அவன் கிறுக்குனாங்க. கிறுக்கின்னு நான் சொல்றேன்னா தரையில கிறுக்கான்னு சொல்றேன். சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. கிறுக்கிருக்கான்ல. ஆமா கிறுக்கின்னு வருது. அப்புறம் கிறுக்கானாக்க என்ன அர்த்தம்? எப்படி சொல்றானே கதையை சொன்னாக்க பொருத்தத்தோட சொல்லணும். சும்மா சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது. என்ன வரும் தெளிவுரை விளக்கம் ஊச்சாண்டு காமிக்கிறியானே யாரு ஓத்தா பம்பாத்து காமிக்கிறீங்களா? நீ என்ன பாவம், நீ என்னமா ஐயோ பாவம் பாவம். உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா தெரியுமா நுனிய தெரியுமா? ஐயோ முட்டைக்கு சனி முளை தெரியுமா இல்ல புளியம் கொட்டைக்கு தான் உனக்கு சனி முளை தெரியுமா? அப்படி கிறுக்கி காமிச்ச உடனே அப்பத்தான் இவன் கேட்கிறான், கம்பன் கேட்கிறாரு, அப்பா என்னன்னு தெரியலையாப்பா, ஏண்டா தம்பி நீ தரைய கையில வச்சிருந்த குச்சினால இப்படி கிறுக்கி தரையில காமிக்கிறியே, இது என்னன்னு எனக்கு தெரியலையாப்பான்னு சொன்னாரு. அப்பதான் இந்த சின்ன பையன் சொன்னேன், ஐயா நான் கையில வச்சிருந்த குச்சி இது என் கையினால எழுதின எழுத்து, என் கையினால எழுதின எழுத்து, இது என் கையெழுத்து, இதை கேட்கணுங்கிறது உன் தாய் எழுத்துறான்னு விளக்கம் கொடுத்தேன். காரணம் என்ன, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுத்தேன். அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய காரணமா இருக்கணும். அப்படி நான் கேட்கக்கூடியது யாருமே கேட்காததா வெண்தட்டு செந்தட்டு பொந்தட்டு. அதுல உங்க அம்மாட்ட உள்ளது வெண்தட்டு தமிழ் தட்டு, எனக்கிட்ட இருக்கிறது தமிழ் தட்டு. அப்ப உங்க அம்மா கொடுத்த தட்டு தான் என்கிட்ட இருக்கு, எனக்கிட்ட தட்டு தனியா கிடையாது. சரிங்களா? அதனால உங்க அம்மா தட்டு கீழே இறங்குறதும் கீழே இறங்காம மேல் நோக்கி இருக்கிறதையும் என் கையில தான் இருக்கு. சரிங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் சொன்னீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்ப அறிவாளிமா. அன்று பிரகலாதனாகப்பட்டவன் வந்து நரசிம்மாவார் எடுக்க வைத்தான் மகாவிஷ்ணுவை. எடுக்க வச்சது யாரு? நாரதர் மகரிஷி. லீலாவதி வயிற்றுக்குள்ள அந்த அம்மா குழந்தை கற்பத்தில் இருக்க குழந்தை இருக்கும் போது இந்த அம்மா வந்து கதை சொல்றாரு, நாரா இவருக்கு தான் வேற வேலையே இல்லை, பொம்பளை எங்க இருப்பாலும் அங்க போய் பொழப்பு நடத்துறதுனா பொழப்பு, இந்த பொழப்பு நடத்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, யோகிக்க வரான் செம்பத்துக்கு ஒழிச்சு வைக்கிற கதையா. ஐயோ பாவம், எங்களை வேற பாவம் பண்ணிக்க, நீங்க பாவம். ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி உடம்பெல்லாம் வத்தி வந்திருக்கு, புத்தின்னு வந்து நிக்கிறீங்க. ஒவ்வொரு இடமா போய் உங்களுக்கு கலகம் பண்ணிட்டு உங்க சிரசு வெடிச்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்காட்டி உங்க சிரசு வெடிச்சிடும். உங்க தலை தப்பிக்கிறதுக்காக, உங்க பொழப்பு ஓடணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க வந்து ஐயோ பாவம் கீரை இருத்தாப்புல சாரி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவம் அந்த பிள்ளைகள் சிறப்படைவதற்கு நீங்க காரணம். பிரகலாதனாகப்பட்டவன் லீலாவதி வைத்திய கருவிலே குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்க போய் அங்க பொம்பளை பிள்ளை தனியாக பொம்பளை பிள்ளை உமக்கு என்னையா வேலை? அங்க போய் உட்காந்து கதை சொல்ல. பெண்ணாகப்பட்டவர்கள் கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பெண்கள் தூங்கினாலும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகள் விழித்துக் கொண்டிருக்கும். அதனாலதான் நீங்க அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, இரணியாய நமக இரணியாய நமக இரணியா நமக இந்த ஊரெல்லாம் சொல்லணும் இருக்கப்ப அது மட்டும் நாராயண நமக ஓம் நாராயண நமக நீங்க சொல்ல அதை மட்டும் கேட்டு வெளியே வந்து நரசிம்மாவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது பிரகலாதன் தான். எடுக்க வச்சது யாரு? பெரியவங்க. எந்த பிள்ளை வந்து எந்த குழந்தை மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான், அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னையின் வளர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளை நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு அம்மா வளர்க்கிற விதம் இருக்கணும் சாமி. பாவ நீங்க அம்மாட்ட வளர்ந்துதான் உங்களுக்கு அம்மா பத்தி தெரியும். தாய் வயிற்றிலே பிறக்காதவர் தான் தோன்றி தாய் வயிற்றுல கற்பத்துல என்னமோ பிறந்து அந்த அம்மா உங்களை தூக்கி வச்சு தாய்ப்பால் கொடுத்த மாதிரி நீங்க பாவம் பேசிக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே பாவம். அப்புறம் நீங்க நாங்க மேல போவோம், நாங்க கீழே வருவீங்க, நீங்க கீழே போனா மேலே வர மாட்டீங்க. உண்மை நாங்க அதான். இறந்து விட்டவன் மனிதன் பூமிக்குள்ளே போயிட்டா திருப்பி வேலை வர முடியாது. அவன் நாங்கள் செய்து வைத்த காரியங்கள் பூமியில இருக்கும். நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள். ஒரு கோயில கட்டி வச்சுட்டா அதனால பேர் வைக்கிறேன் எந்த ஒருத்தவா கையை நீட்ட சொல்லுங்க, இல்ல கை தூக்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இந்த வள்ளி வந்துச்சுப்பா நல்லா பேச்சு, அந்த பிள்ளை ஞாபகமா நம்ம பிள்ளைக்கு வந்துச்சுன்னா வள்ளியோட பேர் வைப்பான். அப்படி கூட வச்சாலும் வைப்பாங்க. ஆனா எங்க எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நாரதன் பேர் வைக்கன்னு சொல்லும் ஐயா. ஆனா வைப்பாங்க. 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அங்கிட்டு போட்டு கொடுக்க வந்துட்டு மாட்டே நாரதன் பேர் வைக்கிற அந்த முதல்ல இடத்த கழிவன் அந்த இடத்துல உங்க பேர் நிலைக்கும். அப்புறம் எங்க நீங்க அங்க போவோம் இங்க போவோம், இங்கே நீங்க வர முடியாது. உங்களுக்கு நம்ம கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி உங்களை எதுலையுமே சேர்த்து கிடையாது. அப்புறம் நீங்க ஐயோ பாவம் சின்ன பிள்ளை அன்னைக்கு சொன்னுச்சு, பாலுக்குள்ள எல்லாமா இருக்கு முட்டை முட்டை. இதுல எங்களுக்கு முட்டைக்கு சனி மூலம் தெரியுமா? கொட்டை புளிய கொட்டைக்கு சனி மூலம் தெரியுமா? பாலுக்குள்ள எப்பயா 5 இருக்கும். பாலை பக்குவமாக காய்ச்ச வேணும், மிதமான வெப்பத்துல அதுல பெற ஊத்தணும். அதுக்கு அப்புறம் தானே முதல்ல பால் இருந்தா தானே
பாலுக்குள்ள இருக்கா ஊத்துறத பத்தி என்கிட்ட குறுக்க சொல்லாத. பேசக்கூடாது, பேசாம இருக்கணும், வாயை பத்திக்கிட்டு. நான் நினைக்கிட்டு இல்ல, பாலுக்குள்ள எப்படி வெண்ணெய் இருக்கு? வெண்ணெய் ஏன் வெண்ணெய் கரைஞ்ச வெண்ணெய் பாலுக்குள்ள எப்படி ஐயா வெண்ணெய் வரும்? பக்குவமா அதை காய்ச்சணும். காய்ச்சின பின்னாடி மிதமான வெப்பத்துல, ரொம்ப வெப்பத்துல பெறைய ஊத்துனாலும் திறந்து போயிடும். வெப்பமே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. வெப்பம் நல்லா காய்ச்சா பால் கெட்டு போயிரும்ல, நாரி போயிடும், நாத்தம் எடுத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், பொம்பளை பக்குவமா காய்ச்சி அதை மிதமான வெப்பத்துல நிம்புட்டு பெற ஊத்துவான். பெற ஊத்துனா அது கெட்டி தயிர் ஆயிரும். அது என்ன பண்ணும், அப்ப பால் வந்து காய்ச்சிய பின்னால் தான் அது தயிர். உர ஊத்துன பின்னாடி அந்த உரைக்கப்ப நமக்கு தேவைன்னா அந்த மத்த போட்டு நல்லா கடைஞ்சா நல்ல வெண்ணெய். ஏன் வெண்ணெய் திரண்டு வரும். வெண்ணெய் பொம்பளை பத்தி எத்தனை வெண்ணெய் வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெயை எடுத்து அப்படி என்ன பண்ணுவா, தண்ணிக்குள்ள போடுவா. வெளியில வச்சா கெட்டு போயிரும். அதனால தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை முருங்கைத்தாளை போட்டு குறுக்கணும்னா நெய் வரும். உனக்கு பாவம் நேரம் இருங்க சாமி, நீங்க தான் சொல்லுங்க பொம்பளை பார்த்து வெண்ணெய் திருப்பி நான் விளக்கத்தை சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். நான் என்ன உங்களையா வெண்ணேனே? நீங்க என்ன வெண்ணையா? நீங்க என்ன கிடத்தையே தூக்கிக்கிட்டு அலைஞ்சவரு. உங்க போய் நான் சொல்ல முடியுமா? சேச்சா பெரிய பாவம். எனக்கு எதுக்கு நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்பெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? பக்குவப்பட வேண்டும். பாலுக்குள்ள இத்தனை பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை பக்குவப்படுத்தினால்தான் அதுக்குள்ள 5 பொருட்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனாகப்பட்டவன் பக்குவப்பட்டால் தான் அவனுக்குள் தெய்வம் இருப்பான். அதான் உண்மை. பக்குவப்படணும். எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா? எல்லா பாலுக்குள்ளையும் வெண்ணெய் எடுக்க முடியுமா? வெண்ணெய் எடுக்க முடியுமா? ஒரு தடவை நான் ஓராயிரம் தான் நான் சொல்லுவேன். பக்குவப்படுத்தாதான் பாலுக்குள்ள எடுக்க முடியும். பக்குவம் இல்லாத பாலுக்குள்ள எங்க ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பெரிய ஆள் தான். நீங்க அடியும் தெரிஞ்சவர், நுனியும் தெரிஞ்சவர் தான். நான் வேணா ஒரு மத்து தர்றேன். ஒரு பாலை கொண்டாங்க, காய்ச்ச பத்தாம கொண்டாந்து கொடுக்க வச்சு கடைஞ்சு இந்த வெண்ணெய் எடுக்கலான்னு பார்ப்போம். எப்படி நேரம் எடுக்குது? பக்குவம் இருக்கணும். ஒரு மனிதனாகப்பட்டவன் பக்குவப்படணும். பக்குவப்பட்டானா அவன் இறைவனை பார்க்க முடியும், சந்திக்க முடியும். பக்குவப்பட்டான் என்று துருவன். பக்குவப்படுத்தியது தாங்கள். எனக்கிட்ட யாருகிட்ட கொக்கி வச்சிருவேன்? நான் பேசுறது பொய்யின்னு. துருவனாகப்பட்டவன் யாரு? உங்க அப்பா பிரம்மா. பிரம்மாவோட பிள்ளைதான் சவரூவை சுயம்பு மனு. இது எந்த புராணத்துல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியும்? பொய் பேசுபவள் நான் அல்ல. ஹரிதாரத்தை புரிஞ்சு பொய் பேசுறோம்னா கடைசி காலத்துல சோறு கிடைக்காது, பொறி கூட கிடைக்காது. அதான் உண்மை. சுயம்பு மனு சவரூபை, இது பிரம்மனின் பிள்ளைகள். அது மனுவில் இருந்து தோன்றிதான் நீங்க மனிதர்கள் பேர் வந்துச்சு. சரிங்களா? எனக்கு இந்த கொக்கி ஓட்டு தான் பேசி பழக்கம் கிடையாது. படித்தது திருத்தமாக தெளிவாக சொல்லித்தான் பழக்கம். மனிதர்களுக்கு ஏன் மனிதர்கள் பேர் வந்துச்சு? இதை கேட்டு நிக்கலாம் 1.5 மணி நேரம். நான் அப்படிப்பட்டவள் அல்ல. மனிதர்களுக்கு மனிதர்கள் பேர் வந்தது எதனால்? மனுவில் இருந்து தோன்றியதால். பிரம்மனின் பிள்ளைகள் சதரூபை சுயம்பு மனு, அவங்களோட பிள்ளைதான் ஒருத்தர் உத்தான பாதன். அப்ப என்ன வேணும் பிரம்மனுக்கு? பேரன். அந்த உத்தான பாதனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டியா சாமி? நல்லா இருக்காங்களா? 52 சொல்ல வந்தேன். ஏன் கோச்சுக்கிறீங்க? ஏமா நீங்க 2 பொண்டாட்டி கட்டிருக்க மாதிரி இதை நேரம் வெளியே சொல்ற மாதிரியா? 2 பொண்டாட்டின்னு சொன்னேன். உங்களுக்கு 52 உண்டு. 52. அந்த 2 பொண்டாட்டில சுருதி சூநீதி 2 பேருக்கு பேரு. மூத்தவளாகப்பட்டது ஒரு பிள்ளை, இரண்டாவதுக்கு ஒரு பிள்ளை. இந்த மூத்த தாரம் தான் வீட்டுல இருப்பா அரண்மனையில. இந்த 2வது தாரமும் அந்த பிள்ளையும் வெளியில இருக்கும். அப்பதான் மூத்தாரத்து பிள்ளை மடியில உட்காந்து அப்பையிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கும். யார உத்தாதன் பாதன்ல. அப்ப இந்த சின்ன பையன் 2வது தாரத்து பிள்ளை தான் துருவன். அது ஓடி போய் மடியில உட்காந்து மூத்தாரம் முடிச்சு தள்ளி விட்டுருவான். போடா போடா டேய் போடா, நீ எல்லாம் ஒரு ஆள் சாமி. சாமி கிரிக்கிங்க போது நல்லா இருக்கும் சாமி. நான் அங்க கதையில சொல்றேன். நான் நாரவரையா போடாங்கிறேன். சேச்சா அவங்க மட்டும் கிரிக்கிங்க போது நல்லா கொடுக்குறாங்க பெட்டிக்கார கதையில. சேச்சா பாவம் பாருங்க, கொடிச்ச பால் கோபத்துல நிக்கிற மாதிரி நிற்கிறேன். அப்புறம் போய் நான் சொல்லுவேன் சேச்சா கங்க கதையில போடா போடாங்கிறேன்ல. வந்து மடியில உட்கார வர்ற என் பிள்ளை மட்டும் தான் மடியில உட்காரணும். அந்த அம்மா அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அழுதுகிட்டே போகுது. அப்பதான் அவ கேட்கிறான், தாய் ஏன் இந்த வயசுல ஏன் பாடுவேன்? ஏமா சின்ன அவன் மட்டும் மடியில அப்பா, அவனு உத்தான அப்பா எனக்கு அப்பா தானே, ஏன் என்னைய மட்டும் மடியில உட்கார வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அழுதுன்னு. அப்பதான் அந்த அம்மா சொன்னுச்சு, உனக்கு தந்தை உத்தான பாதன் தான், ஆனால் நமக்கெல்லாம் தந்தை ஒரு கடவுள் மகாவிஷ்ணு, அவனை நோக்கி தவம் இருப்போ அப்படின்னு பச்சை பிள்ளை பால் மண்ணு அனுப்பிச்சு விடுது. போடா போடாங்கிறல்ல அப்படின்னு அனுப்பிச்சு கதையிலங்க. காட்டுக்கு அனுப்புது மகனை போடான்னு சொல்ல மச்சா நான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு மேல நாரத வேலை இது போடான்னு பிள்ளைய அனுப்புது. போடா காட்டு போடா அப்படின்னு அனுப்புது. அனுப்பிச்சு அங்க போய் பிள்ளை உட்காந்துருக்கு. காட்டுல பார்த்தா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா தாயின் தைரியம், தாயாக கூட தைரியமா அனுப்புறா. போடாங்கிறல்ல காட்டுக்கு போடாங்கிறல்ல அப்படின்னு அனுப்ப. அப்பதான் போய் பிள்ளை தைரியமா உட்காந்துனே
உள்ள அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. அங்கே போறாரு இவரு. என்னடா என்னடா தனியா உட்காந்துருக்க என்னடா என்னடா நீங்க வேற சுதியோட பேசுறீங்க. நான் என்னடா சொன்னேன். என்னடா வீட்டுக்கார சொன்னாரு அப்படின்னு கேட்டேன்னா எங்க அப்பா மடியில என்னால உட்கார முடியாது. நான் தந்தையை பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் தந்தை. அப்படியா? அப்பதான் நீங்க மந்திரத்தை சொல்றீங்க. வாசுதேவாய நமக அப்படிங்கிற வாசுதேவாயங்கிறது யாரு? யாரை குறிக்கும்? அப்பதான் மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு மடியில உட்கார வச்சுக்கிறாரு. துருவன்கிற நட்சத்திரம் பதவியை கொடுக்குறாரு. ஆஞ்சநேய பெருமான் பறந்து போனாராம். எங்க போனாரு? போனார் உண்மைதான். ஆஞ்சநேய பெருமான் யாரு? சிவனுக்கும் சக்திக்கும் குரங்கு வடிவத்தில் இருக்கும். குரங்கு வடிவத்தில் இருக்கும்போது வந்தவர் தோன்றியவர். எங்க 2 இரவு திருவரும் இணைய அதை கொண்டு போய் அந்த அம்மா அஞ்சாதேவி கையில் விட அந்த அம்மா சாப்பிட்டு குழந்தை. அது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. அது பார்க்குது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகு. சாமித்திரிக லட்சணம் பொருந்திருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளவு லட்சணம். ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு? அப்படி பார்க்கிறாரு. காலையில அதிகாலை எந்திரிச்சு சொன்னேன். அப்படியே தக 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 தகன்னு இருக்காரு. அப்படியே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தக 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 தகன்னு அது மாதிரி சக்கச்ச வேறு இருக்காரு. பார்த்துச்சு புள்ள இவ்வளவு அழகா இருக்கு. இதை எப்படியாவது நம்ம கொண்டு போய் படிக்கணும்னு வாயு பகவான் இல்லையா, அப்படி வாயு புத்திரன் இல்லையா, வாயு கொண்டு வச்சவர் இல்லையா, வேகமா பறந்து போக. அப்பதான் தேவேந்திரனாகப்பட்டவன் பார்க்கிறான். அடடா புள்ள அப்படி ஒண்ணு தெரியாம போய்கிட்டு இருக்குது. யாருகிட்ட போகுது? சூரிய பாட சுட்டு எரிஞ்சு சாம்பல் ஆக்கி விடுவானே அவன். அவன் இவனை எரிஞ்சு விடுவானே அப்படின்னு தேவேந்திரன் நினைச்சு தன்னுடைய வஜ்ராயத்தை வைத்து தாக்க அங்க இருந்து புள்ள மயங்கி கீழே விழுந்துரு. அதனாலதான் சுந்தரன் இருந்த ஆஞ்சநேய பெருமான் இந்த தாடையாகப்பட்டது ஒதுங்கி அந்த தாடை ஒதுங்கி ஆஞ்சநேய பெருமான் நம்ம காட்சி கொடுக்கிறோம். இது கதையின் சாராம்சம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு எப்படியாவது வள்ளியை பார்த்தே வந்தது நீங்க. நானும் அவங்களை தேடி வந்தேன். வந்து சத்தியலோகத்துக்கு வந்து பிரம்மா நாரதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இல்லையே. நீங்க தான் அங்கிருந்து வந்து மெனக்கட்டு வள்ளியை பார்க்கணும்னு நினைச்சீங்க. அப்ப இந்த வள்ளி இந்த இடத்துக்கு தேடி வந்தது நீங்க. வெண்ணேன்னு நான் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீ ஒரு அறிவாளியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா 5க்கு 2 பழுதில்ல. அதே வெண்ணெய் வந்து எப்படி எப்படின்னு சொன்னிட்டா அந்த 5 பொருள் பால்ல இருக்கு. இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடியது என்ன? பால் வந்து காய்ச்சணுமா? முதல்ல உனக்கு அறிவு இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவியா? பாலை காய்ச்சினா தான் தயிர் வரும், வெண்ணெய் வரும். இது எங்களுக்கு தெரியாதா? அது ஆக மொத்தம் இருக்கிறது இதுக்குள்ள பாலுக்குள்ள இருந்தா நான் சொல்றேன். இதுல இருந்தா வினய மாட்டீங்களா நீங்க? நீ வீட்டுல பால் காய்ச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும் பாவம் இருக்கட்டும். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா பாலுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு? தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. அந்த தயிராகப்பட்டது வெண்ணெயா மாறும், வெண்ணெயாகப்பட்டது நெய்யா மாறும். இப்படி ஒன்னொன்னா மாறுதா இல்லையா? அதே நேரத்துல 2 பொருள் மட்டும் மாறாது. என்ன 2 பொருள்? இந்த 5 பொருள்ல மோர் ஆனிச்சுன்னா மோரு தான், நெய்யா மாறுச்சுன்னா நெய் தான். இது 2 மட்டும் மாறாத பொருள். அதனாலதான் 5க்கு 2 பழுதில்லை பழமொழி. இதை கொஞ்சம் எட்டி பிடிப்பாங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அப்பதான் சிவபெருமான இடத்துல போய் சொல்லி அவங்களை அழிக்கணுங்கிற காரணத்தை நான் சொன்ன காரணத்தினாலதான் சிவபெருமானாகப்பட்டவர் 30 அசுரர்களை அழிச்சு காமிச்சாரு. அதுக்கு காரணமா இருந்தவன் யாரு? நாரதர். நான் அதே சமயத்துல யாருமே அழிக்க முடியாதவன் ராவணன். அப்பேற்பட்ட ராவணன் என்ன செஞ்சான்? தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே 9 நவக்கிரகம் அவர் தான் சொல்லிக்கிறாரு. யாரு? 2 பேரையும் மூஞ்சிய காமி யாரை பார்த்தா அப்படி தெரியுதுன்னு. பயம்னா என்ன? பயம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியது. பயம்னா என்ன? மனதுல இருக்கக்கூடியது. உண்மை பார்த்து எதற்கையா நான் பயப்பட வேண்டும்? அப்படியா? மனதுக்குள்ள பயமே இல்ல. 4ஆம் ஜாதின்னு இருக்கு. அச்சம் மடம் நாணம் பயிர் புண்ண அப்படின்னா அர்த்தம் என்ன? பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப நீ பொம்பளையே கிடையாதுங்கிறேன். பயப்படுறவதான் பொம்பளை. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறத பொம்பளைக்கு தான் சொல்லியிருக்கான். அச்சம்னா என்ன தெரியுமா? அச்சம்ங்கிறது தான் பயம். மடம்னா என்ன தெரியுமா? அச்சம் மடம். மடம்ங்கிறது வந்து தெரிந்தும் தெரியாமல் இருத்தல். 4 பேர் முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு அந்த வந்து விஷயம் தெரியும். இவன் முன்னால வந்துக்கிட்டு இதுக்கு வந்து விளக்கம் இதுதாங்கன்னு வந்து சொல்லிட மாட்டா. தெரிந்தும் தெரியாமல் இருத்தல், அதற்கு பேர் தான் மடம். அச்சம் மடம். நாணம்னு சொன்னா நாணம்னா வெக்கம். அதே நேரத்தில் வெக்கம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். வெக்கம் எங்கே இருந்துச்சு? இரும்பு வந்து கோணலா இருக்கும். இரும்பு கோணலா இருந்தாலும் யானை அடக்காம விடுமா? ஏமா விடாது. கரும்பு கோணலா இருக்கு, இனிக்காம போகுமா? போகாது. நரம்பு கோணி போச்சு, உடம்பு போச்சுன்னா நம்ம செய்யலாம். எல்லாம் மதுரை வீரன் செயல்ட்டு போறதை விட்டு உடம்புல அப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன பார்த்து சொல்றேன். நான் யாரு? சாமானியப்பட்ட ஆளா? எத்தனை பிள்ளைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். 52 மனைவி, 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் சாதாரண விஷயமாங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானா கல்யாணம் பண்ணேன். என் ஆண் அழகா பார்த்தாங்க, வெளியில சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு. இதை பிடிச்சி தொங்கினாங்கல்ல, காலை பிடிச்சு, அதனால வாழ்க்கை கொடுத்தனா இல்லையா? 60 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன்.
நீ எல்லாம் 6 புள்ள பெற்று எடுக்க முடியுமா உன்னால எல்லாம்? சேட்டை இருக்கா உனக்கு முத? ஆமா, 60 பிள்ளைய நான் பெற்று எடுத்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு நேரங்க? 3.25 நாளிகையில 60 பிள்ளைய பெற்று. அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது? 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம். என்ன இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா ஒரு 2 கிராமத்தை உருவாக்கி ஓட்டுக்கு 5000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கேன். நல்ல திட்டம் கிடையாது. நீ பேசுற பெருமையா தான் பேசுற. இப்ப நானும் உன்னை பார்த்து கேட்கலாம், பாக்கால கட்ட கழுதைய போக்கில் விட்டு திருப்பிடான்னா, பாக்கால கட்ட கழுதைய போக்கில் விட்டு திருப்பிடான்னா அர்த்தம் என்ன? ஒரு கழுதை, அருமையான கழுதையா இருந்துச்சு. இந்த கழுதையாகப்பட்டது என்ன பண்ணுச்சு? தினமும் ஒருத்தன் என்ன பண்ணுன்னா உப்பு மூட்டை ஏற்றி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி வியாபாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த கழுதை ஒழுங்கா தான் இருந்துச்சு. யாரோ சொல்லி கொடுத்துட்டா, வேற கழுதை சொல்லி கொடுத்துருக்கு. அதை வாக்கால கேட்டுருச்சு. வாக்கால கட்ட கழுதையை இவன் பார்த்தா போக்கில் விட்டு திருப்பணும்டான்ட்டான். இது என்ன பண்ணுச்சு? உப்பு மூட்டையை ஏற்றும் போது இன்னொரு கழுதை சொல்லி கொடுத்ததை வச்சு தினமும் உப்பு மூட்டை ஏற்றுறேன், ஜனமா இருக்கணும்னு. நீ ஒன்றும் செய்யாத, தினமும் ஏத்துறானா இல்லையா? ஆற்றுக்குள்ள தானே தாண்டி போறான். ஆற்றுக்குள்ள தாண்டி போகும்போது நீ அப்படியே முழுகி குளிஞ்ச உடனே உப்பாகப்பட்டது கரைஞ்சு போயிடும். அப்புறம் அவன் உப்பு மூட்டையை ஏற்ற மாட்டான்னு ஒரு கழுதை சொல்லி கொடுத்துருச்சு. இந்த கழுதை சும்மா இருக்குமா? கேட்டுருச்சு. அப்படியான்னு சொல்லி இவன் உப்பு மூட்டையை ஏற்றி வைக்க ஆற்றுக்குள்ள வந்த உடனே இவங்க குளிஞ்சுக்கிறது. குளிஞ்ச உடனே உப்பெல்லாம் கரைஞ்சு போயிடுறது. இவன் ஒரு நாள் பார்த்தான், 2 நாளாக பார்த்தான். ஆஹா, இந்த கழுதையை விட்டு வச்சோம்னா சரியா வராது. என்ன நம்மகிட்டே சேட்டை ஒண்ணுத, நம்மளே சேட்டை பிடிச்சாலு, நம்மகிட்டே சேட்டையா? சேட்டையை ஒடிக்காம விடக்கூடாது அப்படின்னு இவன் பார்த்தான். உன் சேட்டையை ஒடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டை ஏற்றினா தானே நீ குடிக்கிற, வா இன்னைக்கு உனக்கு பஞ்சு மூட்டை ஏற்றினேன்னு எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டான். பஞ்சு மூட்டை ஏற்றினோடனே பஞ்சு மூட்டை, ஆகா இன்னைக்கு கணம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு போனவங்க அந்த ஞாபகத்திலே போய் குடிச்சுட்டாங்க. குடிஞ்ச உடனே பஞ்சு வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு. பஞ்சு தண்ணியை இழுத்த உடனே என்ன ஆனிச்சு? பஞ்சு அதிகமாக தண்ணியை இழுத்தா கணம் அதிகமாயிரும். கணம் அதிகமான உடனே ஆத்தா அந்த கழுதையும் போணுச்சு, பஞ்சு மூட்டையும் போயிடுச்சு. அப்படி வாக்கால கட்ட கழுதையை இவன் போக்கில் விட்டு திருப்பினான். அந்த மாதிரி கழுதைங்கிறதுக்கு 1000 கதையை இப்போ நானும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆம்பளையான்னு கேட்டவன் யார் கேட்டா? ஊர்வசி கேட்டா அர்ச்சுனனை பார்த்து. அர்ச்சுனன் தேவலோகத்துக்கு போனேன். தேவலோகத்துக்கு போன உடனே இவன் பார்த்து ஆசைப்பட்டா. இவன் ஆசைப்பட்ட உடனே அர்ச்சுனன் பார்த்தேன், அம்மா நீ எனக்கு அம்மா மாதிரி, நான் உனக்கு மகன் மாதிரி. இதுலேயே தெரியல என் மேலே உனக்கு நோக்கம் வரலாமா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். கேட்டாலும் இந்த பொம்பளை கேட்கல. என் ஆசைக்கு நீ இணங்கணும்னா இணங்கி ஆகணும்னா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவன் எவ்வளவோ எடுத்து சொன்னான், கேட்கல. அப்பத்தான் பார்த்தா உனக்கு குஷ்டம் உண்டாக கிடவது, வெண் குஷ்டம் உண்டாக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா. பெண் குஷ்டம் உண்டா, அது வந்து ருக்குமாகுதான். உனக்கு நீ வாகப்பட்டவன், அதாவது ஆணுலையும் சேர்த்து இல்லாம பெண்ணிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவது அப்படின்னு சொல்லி, ஆம்பளையிலையும் சேர்த்து இல்லை பொம்பளையிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவு 9ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னேன். ஆக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா. சாபத்தை கொடுத்தவொடனே அவன் தடுமாறி நின்னவன் மறுபூச்சனம் கேட்ட காரணத்தினாலதான் அப்பவும் திரும்ப அவனுக்கு 1 வருஷம் அதை நீடிக்கும்னு சொல்லி அஞ்ஞான வாசத்துல வந்து புரகநிலைங்கிற பெயரோட அர்ச்சனை இருந்தான். அன்னைக்கு 9ஆ போனேன், ஆம்பளையா இல்லாம பொம்பளையா இல்லாம போனேன்னா அதுக்கு காரணம் இருக்கு, கதை இருக்கு. எல்லாரும் நல்லா பேரும் போல எழுந்திருக்காங்க. அதனால 2 பேரும் ராசியா போயிருங்க. நீங்க நாரதரா பாடுங்க. போடி அப்படின்னா 1000 விளக்கம் சொல்லுவாரு பழனியப்பன். போடா அப்படின்னா 1000 விளக்கம் சொல்லும் ஜெயலலிதா. அதை நாங்க ரசிச்சிருக்கோம். நீங்க வந்து அதை மனசுக்குள்ள வேதனையா நினைச்சுக்கிறாங்க. உங்களை சொல்றது வந்து உங்க நாரதரை அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க நினைங்க. உங்களை சொல்லும் போது வள்ளியத்தையும் அவர் சொல்றாரு நீங்க நினைங்க, சாந்தி ஸ்ரீயை சொல்றாரு நினைக்காதீங்க, நீங்க முத்தப்பா சொல்றாரு நினைக்காதீங்க. 2 பேரும் வந்து உங்க பெர்சனல் லைஃபை பேச வேணாம். சமாதானமா நல்லபடியா நீங்க மாலை மாத்துறது வரைக்கும் அழகா பேசி நல்ல விளக்கம், அருமையான கதை சொல்றீங்க, அருமையான விளக்கம். இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. 2 பேருக்குமே அருமையான திறமை இருக்கு. இதை வந்து நீங்க பால்படுத்திட வேணாம். அதனால 2 பேரும் ராசியா நீங்க கதையை பேசுங்க, பாட்டை பாடுங்க. நீங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க, விளக்கம் சொல்லுங்க. விதண்டவாதம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அதை வந்து நீங்க வேற மாதிரி அர்த்தம் சொல்லுங்க. ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ள உங்களை சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இதானே உண்மை? எல்லாரும் இதானே? நீங்க 2 பேரும் பண்ணது வந்து எங்களுக்கு வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு இறங்கி போகும்போது 2 பேரும் சகோதரன் சகோதரியா தான் போகணும். மேடைக்கு வந்தாச்சுன்னா வள்ளி நாரதன் அந்த மாதிரி நடிங்க. இன்னும் நாங்க பார்க்கணும். இனிமே ஒரு நாடகத்தை உங்க 2 பேரும் வச்சு போடணுமா நான் ஆசைப்படுறேன். உங்க 2 பேரையும் 2 பேரும் கேட்டுக்குங்க. இந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் ஐயனார் வையம் தான். இது என்னுடைய நாடகம், நானே கூட்டியாந்து 2 பேரும் கைகலப்பு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்படிதான் நடிப்பாங்க. ஒரு கொஞ்சம் நம்ம சங்கத்துக்கு மரியாதை குறைச்ச 2 பேரும் திறமையானவர்கள், 2 பேரும் படித்தவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. சொந்த மரியாதைக்குரிய நமது தலைவர் சொன்ன மாதிரி சொந்த கருத்துக்களை வச்சுக்காதீங்க. நாரதராகவும் வள்ளியாகவும் நினைத்து பேசுங்க.
இன்னொரு அரை மணி நேரம் 2 பேரும் உரையாடுங்கள், சாந்தமாக உரையாடுங்கள். ஆமா, 4:30 இருந்தாலும் சரி, 5:30 இருந்தாலும் சரி, அரை மணி நேரம். மாப்பிள்ளை பேரை சொல்லுப்பா. மாப்பிள்ளை பேரை சொல்றேன். மாப்பிள்ளை பேரை சொல்லி கேளுங்க. மாப்பிள்ளை பேரை சொல்லி எதிர்பார்த்து பாடி முறையான சாமியினுடைய பாடலை பாடி சபதம் போட்டு போங்க. ஆக வாழ்க்கையில நல்லபடியா வாழணும்னா ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு தேவை. அது போல ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு தேவையா இருந்தாலும் இந்த காட்டுல கிடந்து இப்படி கத்தி கஷ்டப்படுறத நினைக்கக்கூடிய நேரத்துல நல்லதொரு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை யாரு? சிறப்பாச்சு சிறப்பாச்சு உன் பருவத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு 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 உன் பருவத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சொல்லக்கூடிய ஆறுமுகன் சொல்லக்கூடிய முருகன். ஏன்னு கேட்டா உலகத்துல முருகனுக்கு பெருமை சொல்லணும்னா பிரணவ மந்திரத்தை மறந்த எனது தந்தையவை தலையில ஒட்டி சிறையில் அடைச்சவன், பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றவன், கந்தமாதனா பர்வத மலை அப்படிங்கிற மலையை பிளந்தவன், சூரபதுமன் என சொல்லக்கூடியவனை இரு ஊராக பிளந்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட உத்தம புருஷன், ஒரு கணிக்காக இந்த உலகத்தை நாடோடி மண்ணே. அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அருணகிரி நாதன் என சொல்லக்கூடியவன் மலையிலிருந்து கீழே விழுகக்கூடிய நேரத்துல அவனை கையில பிடிச்சு அருணகிரி நாதா நீ வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காமிக்கணும், அதனால உன்னுடைய நாவல எழுதுறேன்னு சொல்லி நாவல எழுதி முத்து முத்தா பாடப்பான்னு சொன்ன உடனே பாடுறே முத்தப்பான்னு முருகனுக்கே பேர் கொடுத்து பாடுனானே. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முக்தி பூர்வ வித்துக்குருவரன் என போத முக்கற்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 33 வர்க்கு மரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதர் ஒற்றைக்கிறை மற்ற பரதர் வட்டப்பகல் வட்டத்துகீர்கள் இரவாக 10 தத்த கடவிய வச்சப்புகள் வெச்சத்தகுவர் வச்சத்துடன் ரட்சித்துருள்வது ஒரு நாளே தித்தத்திய ஒத்த பரிவர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி தித்தக்கணதக்க கழுகடு கடுகாடு திக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவருக்கு திரிகட என போத கொட்டுப்பறை கொட்டு கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்துப்பதை புக்கு படிக்கிற முதுகுகை கொட்புற்றடை நட்புற்றவனவரை வெட்டிப்பொழி எட்டுப்புலகரை ஒத்துப்படை ஒத்துப்பரவள பெருமாளே என்று பாடக்கூடிய ஒரு அருமையான கணவன் அம்மா. அப்பேற்பட்ட அருணகிரி நாதனுக்கு பெருமை கொடுத்தவன் யாருன்னு கேட்டா ஆறுமுகன். அதே சமயத்துல நக்கீரன் என சொல்லக்கூடியவர் நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கர்முகி என சொல்லக்கூடிய ஒரு பூதம் வந்து 999 மறைவர்களை ஒரு பாறையாகப்பட்டதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து எப்ப இந்த 1000 புலவராவது வர்றானோ 1000 புலவர் சேர்ந்த உடனே சாப்பிடணும்னு சொல்லி இந்த பூதம் இருக்கும்போது 1000வது புலவரா வந்தவர் யாருன்னா நக்கீரர். அப்படி நக்கீரரை வந்து சாப்பிட நினைக்கும் போது முருகா என்ன நீ காப்பாத்தாம விட்டுட்டீன்னு சொல்லும் போது உலகம் உவப்புன்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி உலகம் உவப்புன்னு சொன்னதை எடுத்து பாடுன காரணத்தினாலதான் அன்னைக்கு வந்து உலகத்துல நக்கீரனாகப்பட்டவன் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத பாடுறதுக்கு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகனாகப்பட்டவர். கச்சையப்ப சிவ ஆச்சாரியார் என சொல்லக்கூடியவர் இந்த கந்த புராணத்தை எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர அப்படிங்கிறத எடுத்து கொடுத்த காரணத்தினாலதான் திகட சக்கர சமூக மைந்தனான் திகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று சொல்லி அந்த முருகனுக்கு முருகனாகப்பட்டவன் பெருமை கொடுத்த காரணத்தினாலதான் அன்னைக்கு கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு பெருமை கிடைச்சிச்சு. அதே சமயத்துல நல்லியக்கோடன் என சொல்லக்கூடியவன்
பகைவர்களை வெல்ல முடியலைன்னு கேட்கும் போது முருகனாகப்பட்டவன் கவலைப்படாத, உனக்கு நான் வாழ்க்கை தர்றேன்னு சொல்லி நீ என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னுடைய வனத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எடுத்து கொண்டு போய் நீ விட்டறி, அந்த தாமரை மலரை எரிஞ்சியன்னா அதுவே வேறாக மாறி அந்த படைகளை பூரா அழிக்கும்னு சொல்லி படைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான். குமர குருபரர் என சொல்லக்கூடியவர் ரொம்ப நாளா பேசாமே இருந்தாரு. அப்படி பேசாம இருந்தவரை சிறு வயதிலிருந்து திருச்செந்தூர் என சொல்லக்கூடிய இடத்துல 45 நாள் தாய் தகப்பன் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அப்ப 50வது 46வது நாள் நாங்க கடல்ல மூழ்கிடுவோம்னு சொன்ன காரணத்தினால 46வது நாளுக்கு முன்னாலே முருகனாகப்பட்டவர் சென்று திருநீரை கொடுத்து மாலையை சூடி அவரை பேச வச்சு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன்னு கேட்டா தமிழ் கடவுள் இல்லையா முருகன்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர் மெய்யெழுத்து 216. ஆக மொத்தம் இது எதுக்காக சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் எனக்கும் முருகனை பத்தி தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்பேற்பட்ட தமிழுக்கு என்ன பெருமை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, மொழிகள்ல எத்தனை வகை மொழிகள் உண்டு. அதில் எடுத்துக்க போனோம்னா முதல்ல கிரேக்கம், அடுத்து லத்தீன், அடுத்து ஈப்ரு, அடுத்து சமஸ்கிருதம், அடுத்து சீனா, அடுத்து ஆகப்பட்டது தமிழ். இந்த தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு. அதனால தான் சொல்லுவேன், விண்ணில் உள்ள தேவருக்கு கடல் அமிர்தம் போல மண்ணில் உள்ள மாந்தருக்கு தமிழ் அமிர்தம் ஆகும் அப்படின்னு தமிழுக்கு பெருமை கொடுத்தேன். இதற்கு மேல சொல்ல போனோம்னா, எங்கள் வளமும் எங்கள் நலமும் மங்காத தமிழ் என்று சங்கேனை முழங்கு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு உலகத்துல பெருமை கொடுத்தேன். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா, செந்தமிழ் நாடனும் போதினில்லை இன்பத்தேன் வந்து பாக்கியது காதினில்லை, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பெருமை கொடுத்தாரு. யாரு? முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதியார் என்ன சொல்லக்கூடியவர். செந்தமிழ் நாடனும் போதினில்லை இன்பத்தேன் வந்து பாக்கியது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையினாரு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் செய்யும் அரம்பையர் போர் என கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு அப்படின்னு உலகத்துல சொன்னாரு. காவிரி தென்பெண்ணை பாலாறு என கண்டதோர் வையை பொருள் நதி என மேபிய யாரும் உண்டு என மேபின் சுழித்தடும் தமிழ்நாடு அப்படின்னு பெருமை கொடுத்தாரு. நீலத்திரை கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வட வானவன் குன்றம் மீதிலே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சில பதிகாரம் என்றோர் மணி யாரம் படத்திட்ட தமிழ்நாடுன்னு சொன்னாரு. விண்ணை அடிக்கும் தலையம்மையும் முடிச்சிடறேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்பேற்பட்ட கணவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நல்லா இருக்கு, அதுக்கு காரணமா இருக்கிறவ யாரு? நான் தான். அதனாலதான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், சிறப்பாச்சு சிறப்பாச்சு பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு, பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு, பேரின்பம் உனக்கு விட்டால் அது கூட சிறப்பாச்சு சிறப்பாச்சு இப்பொழுதே சென்ற திருமணத்தை முடித்து நடத்தி வைப்பேன் மகளே. அதனால அனுபதலும் இந்த என்னுடைய சொல்லை கேளமா, அதனால உனக்கு பெருமை உண்டு. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உண்டியில் வந்தான், கரியமாலோ அரைகளல் தூய்ந்தான், அரைகளோ குருமுடியின் அங்கையில் அடக்கம், குருமுடியோ கலசத்தில் பிறந்தான், கலசமோ புவியின் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவனின் சிறுவிரல் மோதிரம், உமையவனோ இறைவனது ஒருவாகத்தடக்கம், இறைவன் தொண்டர்தம் உள்ள தடக்கம், தொண்டர்தம் பெருமையும் கூற முடியுமோ? பகவான் பெரிதா பக்தன் பெரிதா என்றால் பக்தன் தான் உலகத்தில் பெரியவன் என்று நிரூபித்தவள் அவ்வை பிராட்டி. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இதில் இறைவன் பெரிதா மனிதன் பெரிதா என்றால் பக்தன் தான் பெரியவன் என்று சொன்னவள் அவ்வை பிராட்டி. அப்பேற்பட்ட அவ்வை பிராட்டியை சுட்டப்பட வேண்டுமா சுடாமப்பட வேண்டுமா என்று அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். குன்றெங்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இடமாக குமரையத்தோர் வழிவிட வேண்டும் என்று சொன்னவன் முருகப்பெருமான். சூரபத்மனை அழிப்ப வேண்டும் என்றே வந்து ஒண்ணு நான் கவியெல்லாம் பேசுறேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா 5 வயசுலயே முருகன் நான் வர வாங்கினவன், நீ எனக்கு புருஷனா வரணும்னு. நாரதர் வந்து என்னை சந்திக்க வந்தது அவருக்கு பொல போடணும்னு தான். நாரதர் நாரதர் நாரதராகப்பட்டவருக்கு இன்னைக்கு ஒரு கழகம் பிறக்கணும், அதுக்காக வள்ளியை சந்திக்க வந்தவர் நாரதர். ஆனால் 5 வரையிலே அச்சமா சித்துக்களை கற்றவள் நான். அனிமா கரிமா மகிமா நகிமா பிராத்தி பிரகாரியம் ஈசத்துவம் வசித்துவம், சின்னதை பெரிதாக்குவது பெரிதை சின்னதாக்குவது, கனமானதை கனமில்லாமல் ஆக்குவது கனமில்லாததை கனமாக்குவது, கூறு விட்டு கூறுவாயுதல் தெரிந்தவை. 5 வயதிலேயே முருகப்பெருமானை நீ எனக்கு புருஷனா வரணும்னு
கேட்டவன் நான். என் புருஷன் குன்றிலே குடியிருக்க கோடீஸ்வரன் வள்ளிய வருவான், பார்க்க வருவான். நீங்க பாலம்தான். எப்படி என்று ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவன் பாலம் அமைத்தானோ, இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பாலம் அமைத்துதான் ராமபிரானே போனார். ஆனா சூர்பனகை பாலமே அமைக்காமல் அங்கிருந்து வந்தால் இங்கு பஞ்சாவடிக்கு. அவளும் வென்றான், வரவழைத்தார். அது மாதிரி நீங்கள் பாலம் தான். 5 வயதை கேட்டவள் முருகப்பெருமான், நீ எனக்கு புருஷனா வரணும். அதனால என் புருஷன் தான் வரும். சாதாரணப்பட்டவன் இல்ல, பக்தர்களை கோடி கோடியாக சம்பாதிச்ச கோடீஸ்வரன். இன்னைக்கும் காவடி எடுத்து மக்களை அப்படியே சந்தோஷ கடையில் ஆழ்த்துபவன். அழகன், பேரழகன், சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவன், தமிழ் கடவுள், பெரிய ஆள். உலகிற்கே அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானி நெற்றிக்கணியில் வந்த உலகத்துக்கே ஆள்பவன். என்னை வருவான், என்னை பார்க்கத்தான் வருவான். என்னிடம் என்று எதையும் வாங்கிக் கொள்ளவன் அல்ல முருகப்பெருமான். சரிங்களா? நீங்கள் பாலம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் சூரபல்வனை கொல்ல வேண்டும் என்று வந்த முருகப்பெருமானே சூரபல்வனை அடிக்கவில்லை. ஆனா வந்தது எதற்காக? எல்லோரும் 33 கோடி தேவர்கள் முடித்து விடுகிறேன். இதோட 33 கோடி தேவர்களும் கேட்டாங்க, சூரபல்வனை அழிக்கணும். யாவன் அடிப்பான்? என் கணவன் முருகப்பெருமான் அடிப்பான். என் புருஷன் தான் அடிக்கணும், என் புருஷன் தான் கொல்லணும். என் புருஷன் 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 ஆயிரம் சொல்லுவேன். 5 வயசுல கேட்டுமா, நீ எனக்கு புருஷனாவான்னு சொன்னவன் நான். பிறக்கும் போதே குவா குவா என்று கூவிக்கொண்டிருந்தவை, குண்டலம் பொடி வலை குதிங்கால் சிலம்பு. கண்ணகி பிறக்கும் போது கால் சிலம்போடு பிறந்தவன். சீதை கண்டெடுக்கும் போது கூட இருந்தது சிவதனுசு என்ற தனுசு. மாதவியாகப்பட்டவள் பொன்னருவி என்ற மாலையோடு பிறந்தவன். பரசுராமன் கோடாரியோடு பிறந்தவன். கர்ணன் கவச குணத்தோடு பிறந்தவன். நான் கனகவேங்கை பூங்குரத்தி குண்டலம் கொடி வலை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை இவையனைத்தும் தரித்து தவழ்ந்தவள். வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே தவழும் போதே குகா குகா என்று புருஷன் வர சொல்லிட்டு வந்தவனா. உலகை ஆளக்கூடிய புருஷன் வருவான். எனக்கு நீங்க பாலம் தான். உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். வருவான், வந்து என்னை சிறை எடுப்பான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அடிக்க வந்தது சூரபமே. ஆனால் அடிக்கவில்லை. அடிக்காமல் சேவலாகவும் மயிலாகவும் உருமாறி பச்சு கொண்டான். ஏன்? என்ன காரணம்? 1000 காரணம் இருக்கு. தொடரும் இந்த கதை. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவாறே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவாறே, பூமியில் இது போல் நாரதரை கைவரிசை செல்லாது போம். கைவரிசை செல்லாது போ. கைவரிசையை காமிக்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்க போனா மல்யுத்தம் செய்கிறவன் தான் கைவரிசையை காமிப்பான். நான் மல்யுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன், கைவரிசையை காமிக்கிறதுக்கு கிடையாது. அதே நேரத்தில் சொன்னீங்க, முருகன் 5 வயசுல அரியா பருவத்துல அவனை நீ புருஷா நீ வாடான்னு நான் கூப்பிட்டுருக்கேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் நாரதருக்கு வேலையே இல்லை. நாரதர் கதைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா வள்ளிக்கு தெரியவே கூடாது. கதையினுடைய அமைப்பு அதுதான். அது இருந்துட்டு போகுது, அதை விட்டுருவான். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா முருகனாகப்பட்டவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் ஒண்ணு மறுப்பு பேசணும். முருகன் பெருமையானவன் இவ்வளவு பெருமைகளை சொன்னா அவனுக்கு என்னங்க பெருமை இருக்குன்னு பேசினா அதுக்கு பேரு மறுப்பு. நீங்களும் அதே சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் தர்க்கமும் கிடையாது. இருந்தாலும் நீங்க முருகனை வச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பார்த்து பொய்யான வேஷம்னு சொல்லலாமா? என்ன பார்த்தா பொய்யான வேஷம் மாதிரியா தெரியுது? என்னென்ன வச்சிருக்கேன் ஆயுதம்லாம் என்ன பார்த்து பொய்யான வேஷங்கிற? பொய்யான வேஷம் போட்டவன் யாருமா? ராவணன் போட்டான் பொய்யான வேஷம். எதற்காக? சீதையை சிறை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போட்டு பிச்சா தேகி அப்படின்னு போன பொய்யான வேஷம் போட்டு சீதையை தொட்டோம்னா ஒரு பொம்பளை விரும்பாம தொட்டான்னா அவன் செத்து போயிடுவான் ராவணன். அதனால என்ன செஞ்சான்? பர்ணக சாலையோட நிலத்துக்குள்ள கையை கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போய் சீதையை சிறை எடுத்து கொண்டு போனான். அவன் பொய்யான வேஷம் போட்டான், சீதையை சிறை எடுத்தான். நான் பொய்யான வேஷம்னா நான் யாரையாவது சிறை எடுத்திருக்கேன் இது வரைக்கும்? இல்லை யார் நிலத்துல கையை கொடுத்து நான் எதுவும் கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா கிடையாது. அவன் போட்டது பொய்யான வேஷம் நியாயம். அதே சமயத்துல பொய்யான வேஷம் போட்டான் யாரு? அகலிகை மேல ஆசைப்பட்டு இந்திரன் என சொல்லக்கூடியவன். இவன் பொய்யான வேஷம் போட்டு என்ன செஞ்சான்? கௌதவ மகரிஷி போல இங்க இருந்து சென்று அன்னைக்கு இவனே உருமாறி அவள் போல அன்னைக்கு அவனை கெடுப்பதற்கு காரணமா இருந்தான். அதனாலதான் நீ கல்லாக மாற கிடப்பதுங்கிற சாபத்தை வாங்கினா அகலிகை. அதுக்கு காரணம் யாரு? இந்திரனாகப்பட்டவன் பொய்யான வேஷம் போட்டான்னா. நான் பொய்யான வேஷம் பாட இருங்க. பொய்யான தவ வேடம் நல்லா சங்கர சுவாமி என்ன பாடு? பொய்யான வேஷம் போட்டு வந்து ஒரு பாடல. பொய்யான தவ வேஷம். மண்ணு மேல ஆசை இருக்கு, மண்ணு மேல நிக்க மண்ணு மேல ஆசை இருக்கு, பொண்ணு மேல ஆசை இல்ல பொண்ணு மேல ஆசை இருக்கு, பணத்து மேல ஆசை இருக்கு. என்ன சொன்ன? பொய்யான தவ வேடம். நான் பாடியது பொய்யான தவ வேடம். கூட்டி கொடுப்பதுக்குள் கோச்சதின் முறையோ இது சங்கர சுவாமி கதை பாடு. கூட்டி கொடுப்பதுக்குள் கோச்சதின் முறையோ
விட்டுருவோம். பொய்யான தவ வேடம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பொய்யான வேஷம்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. தவ வேஷம்னா அப்ப பொய்யான வேஷமா? அது இருக்கட்டும். ஆக கூட்டி கொடுக்குறவன் அப்படின்னு என்ன பார்த்து எப்ப சொன்னியோ இதுக்கு மேல உனக்கிட்ட பேசுறதுல சரி கிடையாது. ஏன்னு கேட்டா கூட்டி கொடுக்குறவன் யாரு? நான் கூட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப பேருக்கு. யாருக்கும் அந்த கையினால குறைச்சு கொடுத்து பழக்கமே கிடையாது. கூட்டி கொடுத்துட்டேன் பழக்கம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் இருக்கிற கை. அதனால அறிவில்லாதவர்களுக்கு அறிவையும் கூட்டி கொடுத்துருக்கேன், அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுத்துருக்கேன், அன்பில்லாதவர்களுக்கு அன்பத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், நேசம் இல்லாதவர்களுக்கு நேசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கூட்டி கொடுத்துருக்கேன். அறிவு இல்லாம இருந்த பெண்கள் முப்பெரும் தேவிகளுக்குமே முந்தான பிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு கூட்டி கொடுத்தேன். அது போல என்ன பார்த்து கூட்டி கொடுக்குறவன் சொல்றத பார்த்தா அறிவில்லா மடச்சிறுமி, அறிவில்லா மடச்சிறுமி, அடிக்கடி உரைப்பதை தத்தவம் அறிகிறார். அறிவில்லா மடச்சிறுமி. கூட்டி கொடுப்பவர்கள் கோட்டிற்கு முறையில் பார்த்தது தவறான அர்த்தத்தில். ஒரு தந்தையாகப்பட்ட மகளை கூட்டிக் கொண்டு மனவரையில் அமர வைப்பான். கையான பேச வந்த தந்தையே கூட்டி போக வந்தவரைன்னு பாடினேன். ஒரு தமையனாகப்பட்டவன் பள்ளிக்கூடத்துக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போவான். எதற்கு? பள்ளியை கைவதற்கு. அது மாதிரி கூட்டிட்டு போக வந்த தமையனேன்னு சொல்ல வந்தேன். உங்க புத்தி இப்படி கீழ்த்தரமா போயிருச்சு. அதனால திருட்டு நாராயண முனியே, திருட்டு நாராயண முனியே, திரைப்புண புறத்தீரத்தில் அடிக்கடி சுற்றுகிறேன். கொஞ்சு வேணே கண்ணனை கொஞ்சு வேணே. ஒரு பெண்ணை பார்த்து அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஆகா இது பசு மாதிரி பொண்ணுடா அப்படின்னு சொல்றதுக்கு இது பொண்ணாது, ஆகா வர்றா பாரு பசு மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அதே சமயத்துல வர்றா பாரு மாடு மாதிரி அப்படின்னாக்க ரெண்டுக்கும் வித்தியாசம். கதை பாட்டை தவிர நான் பாடுறேன். கதை பாட்டை தவிர சொல்லும்